அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேற்றைய தினம் அதாவது திங்கட்கிழமை என்று மக்காவிலிருந்து மதீனாவுக்கு சென்ற பேருந்து வந்து ஒரு மிகப்பெரிய கண்டெய்னர் லாரியோட மோதி, அதாவது எரிபொருள் கொண்டு போற கண்டெய்னர் லாரியோட மோதி 45 நபர்கள் மரணம் அடைஞ்சிருக்காங்க அப்படின்ற செய்தியை நம்மளால பார்க்க முடியுது. அதுவும் எப்படிப்பட்ட மரணம்னா அவங்க எல்லாம் முழுவதுமாக எரிந்து கருகி மரணம் அடைஞ்சாங்க அப்படின்ற செய்தியை நம்மளால பார்க்க முடியுது. அல்லாஹ் தன் திருமறையில் பேசி காட்டுறான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆத்மாக்களும் மரணத்தை ருசித்தே தீரும். குல்லு மன் அலைஹா ஃபான். இந்த உலகத்தில் மனிதர்கள் இல்லாம அனைத்து பொருட்களும் அழியக்கூடியதாக இருக்கிறது அப்படின்றத சொல்லிட்டு வயபுக வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ்வின் திருமுகத்தை தவிர அனைத்து மனிதரும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வாக்குறுதி தன் திருமறையில சொல்றான். அதனால இறப்பு என்பது மனித சமுதாயத்துக்கு இருக்கக்கூடிய சாதாரண விஷயம் அப்படின்னு நினைச்சாலும் இந்த இறந்த மக்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்தியர்களா இருக்காங்க. அதுவும் இந்த 45 பேர் அதிகமான நபர்கள் தெலுங்கானா, ஹைதராபாத் இந்த மக்களா இருக்காங்க. ஒரே குடும்பத்தை சார்ந்த ஒரு 17-18 நபர்கள் கிட்ட ஒன்னா இறந்து போறதை நம்மளால பார்க்க முடியுது. இதெல்லாம் பாக்குறப்ப ஒரு சில நபர்கள் கேள்வி கேட்காங்க, எப்படி தெரியுமா, பஸ்ல போயிட்டு பஸ் இடிச்சு நெருப்பு பிடிச்சி எரியறதுன்றது ஒரு அதாபான காரியமாச்சே. அப்ப இவங்க ஏதாவது தப்பு செஞ்சிருப்பாங்களோ, அதனால அல்லாஹ் வந்து அவங்களுக்கு இந்த தண்டனை தந்திருக்கணும் அப்படின்னு கேட்கக்கூடிய கேள்வியை நம்மளால பார்க்க முடியுது. அதற்கான வீடியோவா தான் நம்ம இதை போடுறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மனிதனை படைத்து வாழ்வையும் இறப்பையும் அவனில் அழகிய செயலுக்கு சொந்தக்காரர் யார் என்பதை சோதிப்பதற்காக படைச்சிருக்கேன் அப்படின்னு தன் திருமறையில சொல்லக்கூடிய வசனங்களை நம்மளால பார்க்க முடியுது. மேலும் அல்லாஹ் இந்த திருமறையில சொல்லி காட்டுறான், இந்த உயிரை பறிப்பதற்கான வானவர்களை அல்லாஹ் நியமித்திருக்கிறார். நம்ம மலக்குல் மௌத் என்பதாக சொல்லுவோமா இல்லையா? மலக்குல் மௌத்னு ஒரே ஆளு நினைச்சு கூடாது. அது நிறைய வானவர்கள் மூலமாக அல்லாஹ் உயிர்களை கைப்பற்றுகிறான். அல்லாஹ் தன் திருமறையில சொல்லி காட்டுறான், பலமாக உயிர்களை பறிக்கக்கூடிய மலக்குகள் மீது ஆணையாக அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய வசனங்களை நம்மளால பார்க்க முடியும். அதே மாதிரி அல்லாஹ் பேசுறான், எளிமையாக உயிர்களை பறிக்கக்கூடிய மலக்குகள் மீது ஆணையாக அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பேசுறான். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும் மனிதர்களின் உயிரை பறிப்பதற்காக மலக்குமார்களை அல்லாஹ் நியமித்திருக்கிறான். இதுல வந்து நபிமொழியை வந்துச்சு நம்ம இந்த சம்பவத்தை வந்து நம்ம உராசி பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, யார் ஒருவர் நல்ல ஆன்மாவாக இருக்கிறார்களோ அவர்கள் ரூஹை கைப்பற்றக்கூடிய மலக்குமார்கள் சொல்வார்கள், அந்த ரூஹை நீங்கள் வெளியிலிருந்து வெளியில வா, எளிமையாக வெளியில வா என்பதாக அழைப்பார்கள். எந்த அளவுக்கு எளிமை தெரியுமா? ஒரு வெண்ணெயில ஒரு முடி விழுந்து அந்த முடியை எப்படி இருப்பாங்க அந்த மாதிரி எளிமையாக அந்த உயிர் கைப்பற்றப்படும். மேலும் அது வந்து வானுலகத்துக்கு கொண்டு செல்லப்படும் அப்படின்ற செய்திகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதுவே ஒருவர் தீ ஆத்மாவாக இருக்கார், கெட்ட ஆத்மாவாக இருக்காருன்னா அவருடைய உயிர் அந்த உடலில் இருந்து பகிரங்கமாக பறிக்கப்படும். ரொம்ப அதாவது பண்ணி பறிக்கப்படும். பறிச்சதுக்கு அப்புறம் அதுவும் விண்ணுலகத்துக்கு கொண்டு செலுத்தப்படும். அந்த நேரத்தில் இதனை கெட்ட ஆன்மாவாக இருக்கு, இதெல்லாம் துர்தாந்தம் அடிக்குது அப்படின்னு சொல்ல செய்திகள் நம்ம பார்க்க முடியும். அதுவே நல்ல ஆன்மாவாக இருந்தா அந்த நல்ல ஆன்மாவுக்கு அழகான வாசமுடைய ஆன்மாவாக இருக்கும், அதுவும் சொர்க்கத்தின் சுவைகள் எல்லாம் காட்டப்படும் அப்படின்ற செய்திகள் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இதுல இருந்து நம்ம புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு எந்த ரூபமாக வேணாலும் மௌத்தை கொடுப்பான். ஒரு ஆக்சிடென்ட் மூலமா கொடுப்பான், இல்ல ஒரு ஹார்ட் அட்டாக் மூலமா கொடுப்பான். ஒரு சில நபர்கள் பல நாட்கள் படுத்த படுக்கையாக அதாவாக இருந்து கூட மௌத்தாவார்கள். ஆல்ரெடி நம்ம சேனல்லே இது ரிலேட்டடா வீடியோவும் போட்டிருக்கோம். ஏன்னா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே 3 நாட்களுக்கு மேல அதாவப்பட்டு தான் மௌத்தானாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளை நம்மால பார்க்க முடியும். அதனால யார் எப்படி இருந்தாலும் சரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாடினான் என்றால் அவர்களுக்கு சொர்க்கத்தை தருவான் அப்படின்ற செய்தியை மட்டும் நம்மளால பார்க்க முடியாது. அதனால நெருப்புல ஒருத்தர் கருகி இறந்துட்டாரே, அல்லாஹ் அவருக்கு இந்த உலகத்திலே தண்டனை தந்துட்டானா அப்படின்ற அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் எந்த ரூபத்தில் வேணுமானாலும் அந்த உயிரை பறிப்பான். நெருப்புல இருந்தவங்க கூட அல்லாஹ் நினைத்திருந்தான் என்றால் அந்த வெண்ணெயில் இருக்கக்கூடிய முடியை எப்படி இருக்கும் அந்த ரூபத்தில் கூட அல்லாஹ் பறித்திருக்கலாம். அந்த இறந்த மக்கள் ஒருபொழுதும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத மக்களாக இருக்கணும், அவங்களுடைய பாவத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மன்னிக்கணும் என்பதாக நம் சேனல் மூலமா நம்ம இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யலாம்.